என் தங்கப்பிள்ளையே, இன்று உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை கொண்டு உன் அம்மா வந்திருக்கிறேன். இவரின் புகைப்படத்தை நீ கண்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து வரும் என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ நம்பாமல் இருந்து விடுவாயா? என் தங்கமே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட தோல்விகளும் உனக்கு நினைவில் இருக்கலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் வருகின்ற நாட்களில் நீ எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு உனக்கான நல்லதை அடைவதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் எது வந்தால் என்ன, எனக்கென்ன என்று இருந்து கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று நீ எதிர்கொள்கின்றாய். உன்னால் முடியும் என்று நம்புகிறாய். நம்மால் முடிகிறதோ இல்லையோ, முயற்சி செய்யாமல் எதையும் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் என் பிள்ளைக்குள் வந்து விட்டதல்லவா? இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை சரியாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயல்லவா? அப்படியானால் அம்மா உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு செய்திகளுமே உன்னை நிச்சயமாக சரியான வழிக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டுதான் என் வாக்கினை கேட்க வந்திருக்கிறாய். இதை நினைக்கும் பொழுதே உன் தாயானவள் எனக்கு பெருமையாக இருக்கிறது. என் பிள்ளை, ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய். இத்தனை நாளும் உன்னை சுற்றி இருந்து பாடாய்படுத்திய இந்த உலகத்தில் நீயும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய். இது போதும், இனி உன் கைப்பிடித்து நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு வந்து விட்டது. என் பிள்ளையே, உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்து என் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் சாத்தியம். உன் மீது நம்பிக்கை வைக்காமல் நீ என் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரங்களிலும் உனக்கான இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும். எல்லாவற்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை புரிய வைக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தும். இதனால் வரையிலும் நீ தெரிந்து கொண்ட உண்மைகள் உன்னை எந்த அளவில் வைத்திருக்கிறது என்பதனை நீ பார்க்கத்தானே செய்கின்றாய். இனிமேலும் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சில விஷயங்களை அவ்வப்பொழுது நீ செய்துதான் ஆக வேண்டும். அந்த வகையில் இன்று நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை நீ பார்த்து விட்டால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ ஒரு நொடியில் உன் கண் முன்னால் கண்டு விடுவாய். உனக்கு நல்லது நடக்குமா, எனக்கெல்லாம் எங்கே நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்த உனக்கு நிச்சயமாக அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை நான் ஆணித்தரமாக உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அம்மாவினுடைய வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளின் உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனதாக்கிட நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்ய தொடங்கிவிடு. உனக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பது தெளிவாகிவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் கிடையாது. என் தங்கமே, எத்தனை நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு கடினமான நொடியாக இருந்தது, எத்தனை நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை கொடுத்தது என்பதனை முதலில் நீ உணர தயாராகிவிடு. உன்னோடு நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக நம்பு. உன்னோடு இருந்து நான் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த வெற்றிகள் உன் நினைவில் இருக்கட்டும்.
இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் என்னை சார்ந்து நடக்கும் என்கின்ற புரிதல் உனக்குள் இருக்கட்டும். எதையுமே நீ கலக்கத்தோடு எதிர்நோக்காதே. எல்லாமும் நல்லதற்குத்தான் என்று நீ எதிர்நோக்க தொடங்கு. அப்படி செய்து விட்டாயானால் இனி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனி மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சோர்ந்து போய்விட மாட்டாய். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய். உனக்காக எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். உன்னோடு இருந்து உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். பலவிதமான சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை நான் உன் முன்னால் தந்திருக்கின்றேன். இனி இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று உன்னோடு நான் உறுதுணையாக நின்றிருக்கின்றேன். உன்னை காயப்படுத்தியதும் உன்னை வேதனைப்படுத்தியதும் போதும் என்று இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இதுவெல்லாம் நீ நம்புவது உண்மை என்றால் இப்பொழுது நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய இந்த புகைப்படமும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்பதனை முதலில் நம்பு. அப்படி எந்த புகைப்படத்தை தான் நம் அம்மா நமக்கு காண்பிக்க போகிறாள்? நாம் யாரை காண வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, இதோ உனக்கான புகைப்படம். என் குழந்தையே, யாரென்று தெரிந்து கொண்டாயா? நந்தி தேவரினுடைய புகைப்படத்தை தான் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். வளர்பிறை பிரதோஷ நாளான இன்று நந்தி தேவரை நீ மனதார வழிபட்டு விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் அத்தனையும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர் என் பிள்ளையே. சரியான சந்தர்ப்பங்களில் உனக்கு கை கொடுத்து உதவியவர். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் மறக்காமல் சிவபெருமானிடத்தில் சென்று சொல்லி உனக்கு நிறைவேற்றி கொடுத்தவர். இவர் முன்னால் நீ நின்று விட்டாலே உனக்குள் இருக்கின்ற வேதனைகளை நீ வாய் திறந்து சொல்லாமலேயே தெரிந்து கொள்ளக்கூடியவர். அப்பேற்பட்ட இந்த நந்தி பகவானினுடைய புகைப்படத்தை இன்று கண்ட என் பிள்ளை, நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் இது போன்ற விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையையும் தாண்டி உனக்கென என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த பிரதோஷ நாளில் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது. என் தங்கமே, சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களையும் நீ அவ்வப்பொழுது நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு நன்மைகளும் உன் மனதில் நிச்சயமாக பதிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் தெய்வத்தின் அன்போடு உனக்கு பேரதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். என் தங்கமே, இறை நம்பிக்கை உள்ளவன், இறை பக்தி உள்ளவன் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் தான் எதிர்பார்க்கின்ற நிம்மதியை பெறுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்டு இறைவனை நாடுகின்றவன் வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு தவறையும் செய்துவிட மாட்டான். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறை செய்யவும் அவன் துணிந்து விட மாட்டான். தெய்வம் நம்மை காக்கும் என்று நம்பி தெய்வம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நிம்மதியை கொடுக்கும் என்பதனை ஏற்றுக்கொண்டு எதிர்பாராத வெற்றிகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அள்ளி கொடுக்க வருவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியினை ஒருவரால் பெற முடியும் என்றால் அந்த வெற்றி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா தருணங்களிலும் உனக்கென இந்த வாழ்க்கை
என்ன கொடுக்கிறது என்று நினைத்து வருத்தப்படாமல், தெய்வத்தின் அன்பு தினமும் உன்னை தேடி வருகிறதே என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. நீ நினைத்திருப்பாயா, இன்று நந்தி பகவானினுடைய புகைப்படத்தை நம் தாயானவள் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வாள் என்று, இவரின் புகைப்படத்தை கண்டால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று இவள் சொல்வாள் என்று நீ நினைத்து பார்த்திருப்பாயா? நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டாய். ஆனால் அம்மா அதையும் செய்கிறேன் அல்லவா? நான் ஒருபொழுதும் என் பிள்ளைகளிடத்தில் வந்து நீ என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், நான் மட்டும்தான் உனக்கு நல்லதை செய்வேன் என்று சொன்னது கிடையாது. தெய்வம் எல்லாம் ஒன்றுதான். இதை பல முறை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை நிறைவேற்றுவதற்காக வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்து இங்கே பிறந்து வந்தவர்கள். ஈசன் ஒன்றே தெய்வம் என்பதும் உண்மை. அவரினுடைய அருளால் படைக்கப்பட்ட அத்தனை பேருமே இங்கு ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற வந்தவர்கள். அந்த வகையில் உன் தாயானவள் நானும் அப்படித்தான். தீய சக்திகளை ஒழித்திட இந்த உலகத்தை காத்திட படைக்கப்பட்டவள் அல்லவா? அதுபோல அவருக்கு உதவியாக இருக்கின்ற நந்தி பகவான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை சிவபெருமானிடத்திலிருந்து பெற்று கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அவரிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? இதிலிருந்து ஒரு நாளும் என் பிள்ளை நீ தவற விட்டு விடாதே. சரியான நேரம் எப்பொழுதும் வாய்த்திடாது. எல்லா நாட்களிலும் நாம் நினைத்தது போல தெய்வங்களை நம்மால் வணங்கிவிட முடியாது. அது எப்படி? நான் நினைத்தால் வணங்க முடியாதா என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, இன்று நீ தெய்வத்தை வணங்க வேண்டும் என்கின்ற பிராப்தம் உனக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் நீ தலைகீழாக நின்றாலும் அன்று உன்னால் தெய்வத்தை வணங்கிவிட முடியாது. அன்று நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் தெய்வத்தை தேடி உன்னால் சென்று விட முடியாது. நீ நினைத்தால் மட்டும் போதுமா? தெய்வம் நினைக்க வேண்டும். இன்று நீ என்னை தேடி என் அருகில் வருவாய் என்று தெய்வம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலைகளையும் விட்டு விடாதே. வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான நன்மைகளை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திடாத நேரத்தில் அம்மா உன்னை காண வரும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் என் அன்பை நீ புரிந்து கொண்டாயானால் நான் இருந்து உனக்கு என்ன தருவேன் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொண்டு விட முடியும். நம்பிக்கை என்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் இருந்து கொடுப்பது. நல்ல நேரம் என்பது நீயாக உனக்கு உருவாக்கி கொள்வது. எந்த அளவில் நீ என்னை நம்பி வந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான பெருமகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் பொழுது இதிலிருந்து நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரும் வெற்றியை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற வெற்றியையும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற பெருமகிழ்ச்சியையும் எந்த சூழ்நிலையையும் தவற விடாமல் நீ உன்னுடையதாக ஏற்றுக்கொள். அதுவே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும். இறைபக்தி கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டார்கள். தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கிவிட்டால் மட்டும் நீ தெய்வத்தின் அன்புக்குரியவராக மாறிவிட முடியுமா என்ன? உன் மனதில் கள்ள கபடம் இருக்கக்கூடாது. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது. யார் வாழ்க்கையிலும் அவர்கள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருபோதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் உபத்திரமாக நீ இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, இதுபோன்று இருப்பவர்களால் மட்டுமே தெய்வத்தின் அருகில் நிற்க முடியும். இவர்களை மட்டும்தான் தெய்வம் தன் கண் திறந்து பார்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எந்த நிலையிலும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிற்கும் என்றால் இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட மாட்டாய். இனி இந்த சூழ்நிலைகளைக் கண்டு நீ வேதனைப்பட மாட்டாய். உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். இனி எல்லாமும் உனக்கான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.